டேய் என்ன போய் குளிடா. இதை மட்டும் கேட்டுட்டு போயிடுறேன் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏ ஏ டேய் மச்சி, எவ்வளவு நேரம் நான் பேசிக்கிட்டே இருப்ப? அந்த சரிடி. பொண்ணு காது போயிட போதுடா. ஏய் நீ போடா, எனக்கு தெரியும். ஹரி அவனுக்கு நம்மளை பார்த்து போறாம. அதான் போய் கேட்டு பாரு. பொண்ணுக்கு அண்ணன் தம்பி 5 பேர், அப்பா ரிட்டையர்டு எஸ்பி. கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபோன் கால் ஒன்று போனால் போதும், போலீஸ் எல்லாம் வந்துடுவாங்க. ஒரு நிமிஷம் கொடுக்குறான். ஹலோ பார்வதி மேடம். எனக்கு பொறாமலாம் இல்லை, பரிதாபப்படுறேன். 3 வருஷம் ஆயிடுச்சுல்ல உங்களுக்குள்ள ஆரம்பிச்சு. கூப்பிடுவா. நாங்கள் உங்களை மாதிரி லவ் பேர்ட்ஸ் இல்லைல்ல. புரோக்கர் கிருஷ்ணமூர்த்தியும் அம்மாவும் கூட போய் பொண்ணை பார்த்தோம், பிடிச்சிது, முடிவு பண்ணிட்டோம். கல்யாண பொண்ணையே பார்க்காம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட ஒரே மாப்பிள்ள நான் தான், ஹரிகிருஷ்ணன். 30 வருஷமாக விமென்ஸ் காலேஜில் பிரின்ஸிபலாக இருந்தவங்க தப்பான பொண்ணை செலக்ட் பண்ணுவாங்களா? சூப்பர், நல்ல பொண்ணு தான். அதான் அது ஒரு த்ரில்லு தான். ஜனவரி 10ஆம் தேதி வடபழனி கோயிலில் நானும் அம்மா வருவோம் கல்யாணத்துக்கு கூப்பிட. ஹரி, அங்க ராஜு போட்டு யாரோ அடிக்கிறாங்க, சீக்கிரம் வா. ஏய் நீ என்ன அடிப்பியா? ராஜு, மாவனே ராஜு, விடு விடுங்க மாட்டேன்டா. என்ன என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை அவன்கிட்ட கேளு. பொண்டாட்டியும் குழந்தைங்களோட இந்த ஊர்ல வாழ முடியாதா என்ன? ராஜு, உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன், எப்பவும் தேவையில்லாத பிரச்சனை போய் தலையிடாத. டேய் நான் எதுவும் பண்ணலடா, சும்மா தான் கேட்டேன். கூட இருக்கிறது பொண்டாட்டியான்னு. நல்ல குடும்பத்துல இருக்கிறவங்க இங்க ஃபேமிலியா இருக்க முடியாதா என்ன? என்ன பத்தி எனக்கு தெரியும்டா, உனக்கு எவ்வளவு பொண்டாட்டி இருக்குன்னு. இவன் மாமாண்டா, மாமா. மாமா இல்லடா, உன்னோட அப்பா. என்ன ஓடா. ஏய் எங்கடா இருக்கீங்க? ஓடி வாங்கடா. என்ன அடிக்காத. சாரி மேடம், சரக்கு கொஞ்சம் ஓவர் அடிச்சாதான். தெளிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே விட்டா போதும். ஐம் சாரி. இங்க பாருங்க சார், இந்த பசங்க பண்றத நினைச்சா என் தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. போலீஸ் நல்லா தான் தேடிக்கிட்டு இருக்காங்க, ஆனா ஏதோ தப்பு நடந்திருக்கு. இல்லைன்னா 2 பேரையும் கையோட பிடிச்சிருந்திருக்கலாம். செங்கல்பட்டு சென்னையில இருக்க எல்லா ஹோட்டல்லையும் அவங்கள தேடி பார்த்தாச்சு. ஆனா அவங்க சேலத்துல இருந்திருக்காங்க. விடியறதுக்குள்ள அங்க இருந்தும் கிளம்பிட்டாங்க. கோயம்புத்தூருக்கா, ஊட்டிக்கா, கொடைக்கானலுக்கா எங்க போயிருக்காங்கன்னே தெரியல. மற்ற ஸ்டேஷன்லயும் இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல முடியாதுல்ல. இதோ இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கிறேன். நம்ம இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். சரிதானே சார்? இங்க வாங்க. அட வாங்க சார், நான் ஒரு விஷயம் சொல்லணும், வாங்க. என்னன்னா அவங்க கையில காசு இல்லைன்னா 2 பேருமே திரும்பி வந்துருவாங்க. அப்புறம் ஒன்றும் பண்ண வேண்டாம், 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். குடும்பம்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். எப்படி பார்த்தாலும் தெராசுல 2 தட்டு தானே. அது காசு விஷயமா இருக்கட்டும், மதமா கூட இருக்கட்டும். இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் காசையும் மதத்தையும் பார்க்க முடியுமா? நிறைய பேர் தேவையில்லை. எங்க சர்ச்சில் கல்யாணம் பண்றதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க நடந்தாலும் நல்லா நடந்தா சரி. அவ்வளவுதான். அப்புறம் பசங்க போனதை பத்தி வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். ஸ்கூலுக்கு ஏன் வரலன்னு கேட்டா உடம்பு முடியலன்னு சொல்லிருங்க. ஊர்ல எவனாவது கேட்டா அதுக்கும் நீங்க சமாளிச்சிருங்க. போலீஸ்ட நாம சொல்லிட்டோம்னா விடியறதுக்குள்ள கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவாங்க. பின்ன நியூஸ்ல போட்டு ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு நம்ம மானத்தை கப்பல் ஏத்திடுவாங்க. அவங்களும் அதைத்தான் சொன்னாங்க. ஏன் சித்தி பையன் செங்கல்பட்டு எஸ்பி. அப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன், வரேன். சரி. இப்போ நான் உள்ள வரலாமா? அப்புறமா வரேன்.
எப்படி இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்களா ஆக போகிறோம்ல. டேய் தம்பி, டேய் அதை இங்கே எடுத்துட்டு வா. செங்கல்பட்டு ஹோட்டலில் பொண்ணு விட்டுட்டு போனது தான். ஸ்லேட்டு புக்கெல்லாம் இந்தாங்க. புரியுங்க, வாங்கிக்கங்க. ஷெர்லி, ஷெர்லி நான் போயிட்டு வரேன். இந்த நேரத்தில் நீ வீட்டில் இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதான் இங்கே வந்த. இது என்னோட கசின் சிவா. ஹாய். நான் வேணா இங்கேயே வெயிட் பண்ணுறேன். நீ உன் உட்பியை வீட்டில் போய் ட்ராப் பண்ணிட்டு வா. இனி மறைஞ்சு பார்த்துக்க வேண்டாம். அப்போ போலாமா? ஐயோ வேண்டாம், நான் நடந்து போய்க்கிறேன். நேற்று பாம்பேலேருந்து சித்தி கால் பண்ணியிருந்தாங்க. உங்களோட ஒரு ஃபோட்டோ கேட்டு தான் கால் பண்ணியிருந்தாங்க எனக்கு. உங்ககிட்ட என்னோட ஃபோட்டோ இருக்குல்ல? அது என்னோட தங்கச்சி வரும்போது எடுத்துகிட்டு போயிட்டா. நம்ம கல்யாணம் முடிச்சு போகும்போது உனக்காக சித்தி அங்கே ஒரு வேலை ரெடி பண்ணுறேன்னு சொன்னாங்க. இந்த சின்ன குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கிறது உனக்கு பிடிக்கும்ல? டேய் சீக்கிரம் கூட்டு போடா, டைம் ஆகுது. வேண்டாம், அப்பா இருக்கும்போது ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க, ஃபோட்டோ தரேன். இப்போ நான் கிளம்புறேன். நாம் எல்லாரும் நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இனியும் அதை பற்றி நம்ம யோசிக்காமல் இருந்தா அதனால ஏற்படுற விளைவு ரொம்ப பயங்கரமானதாக இருக்கும். 33% பெண்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும்னு சொல்லிட்டு இருந்தப்ப அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த அரசியல் கட்சிங்க தான் சதி, ஷீலாவதி, அப்புறம் சீதா தேவியோட ஃபோட்டோவை வச்சு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க, மரியாதையுடனும் ஒழுக்கத்துடனும் நாம் இங்கே நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிங்க தான் எல்லா தப்பான செயல்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கத்தில் மாற்ற வேண்டிய நிறைய செயல்கள். சமுவேல், சமுவேல், என்னாச்சு? சமுவேல், சமுவேல். என்னால் முடியல, என்னால் சுத்தமாக முடியல. சாப்பிடு. எனக்கு சாப்பிட மனசே இல்லை. சொல்றேன்ல, சாப்பிடு. 4 நாளா பசங்க அவங்க யாரும் சாப்பிடவே இல்லை. 4 நாளாவா? ட்ரீஷா, ட்ரீஷா, நீங்களாம் என்ன பண்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. குடும்பத்தோட இப்படி பட்னி கிடந்தா போன லிசாமா திரும்பி வருவாளா? அப்படி ஏதாவது நடந்தா நானும் கூட பட்னி கிடக்கீங்க. இந்தா இதை உள்ள எடுத்து வை. கொஞ்சம் சமைக்கிற பொருள்கள் சீக்கிரம் ஏதாவது பண்ணு. நானும் இங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போவேன். இதை பாருமா, நீங்க கடவுளா இயேசுவை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதே இடத்துல தான் நானும் ராமரையும் கிருஷ்ணரையும் கடவுளா வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நாம யாரையும் இங்க கொலை பண்ணவோ கொள்ளையடிக்கவோ போல. அதனால கடவுள் நம்மளுக்கு அவ்வளோ தண்டனையெல்லாம் கொடுக்க மாட்டாரு. லிசாமா அவளே ஒரு முடிவு எடுத்திருக்கா. அது நல்லதுக்குன்னே நினைப்போம். அப்படி அது நடக்கலன்னா அது அவளோட விதி. விதியை தடுக்க நாம பட்னி கிடக்க முடியுமா என்ன? பசிக்குது, சீக்கிரம் போய் ரெடி பண்ணுமா போ. ஏய், நிக்காம சீக்கிரம் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா இப்படிதான் கவனிப்பீங்களா? நியூஸ் பேப்பரை திறந்தாலே மந்திரிங்க 10 லட்சம் ஊழல் 50 லட்சம் ஊழல்ன்ற செய்தி தான் இருக்குது. அவங்கள யாரும் சஸ்பெண்டே பண்ணுறது கிடையாது. பாவப்பட்ட இந்த அப்பாவி ஜானி லீக்கான ஒரு பேட்டரியை விற்றப்போ அது திருட்டு போய் என்கொயரி ஆகி சஸ்பென்ஷன் ஆயிடுச்சு. ஆட்சி மாறட்டும், என்ன சஸ்பெண்ட் பண்ண ஆளுங்கெல்லாம் இந்த இடத்த விட்டு நான் துரத்துறேன்.
ஆனால் நீ சாம்பார் ஊற்றுமா? நீ வைக்கிற காரக்குழம்பு டேஸ்ட் அளவுக்குலாம் இது இல்லை. சஸ்பென்ஷனில் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் டிரைவருக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம், என்ன வாழ்க்கடாது. அச்சே, நீ சொல்லுவல்ல நான் எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு பேசுகிறேன்னு. 3 நாளாக நான் குடிக்கல. 3 days. என் வாழ்க்கையில் 3 நாள் குடிக்காமல் இருந்தது இந்த பல்லு வலி வந்த நேரத்தில் தான். தெரியுமா உனக்கு? என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? உனக்கு எதுவும் புரிய போகிறதில்ல. ஏங்க நீங்க விளையாடாம சீக்கிரமா சாப்பிட்டு போங்க. ட்ரீசா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் சஸ்பெண்டில் இருக்க வேண்டிய ஆளே இல்லை. இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் இன்னைக்கு வர நாளைக்கு போவேன். ஆனால் மனுஷங்களாக தான் இருக்கணும். மனுஷங்களுக்கு புரிய வைக்கணும். என்னங்க நீங்க சீக்கிரமா சாப்பிட்டு போங்க. அப்பா இன்னும் சாப்பிடல. ஷர்லி நீ போய் அப்பாவை கூப்பிடு. நான் வேகமாக சாப்பிட்டு தொண்டையில் வைக்க செத்தா நீ வேற கல்யாணம் பண்ணுறதுக்கு தானே? நான் பொறுமையாக தான் சாப்பிடுவேன். அப்பா சாப்பிட வாங்க. நீங்க சாப்பிடுங்க, நான் வரேன். நீங்க வந்தாதான் நான் சாப்பிடுவேன். அப்பா சொல்றத கேளுங்க, நீங்க சாப்பிடுங்க. அப்பா கொஞ்ச நேரம் தனியா உட்காந்துட்டு வரேன். இங்க வாமா. லிசாவுக்கு அப்பா மேல ஏதாவது கோபமா இருக்குமோ? என்னப்பா இது? என் மேலையும் தப்பு இருக்கு. லிசிய டாக்டர் ஆக்கணுன்ற நினைப்புல நான் என் பிள்ளைய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். காலையில நேரத்தில் இருந்துச்சு படிக்க சொன்னேன். மார்க் கம்மியானப்ப அவளை திட்டினேன். எல்லாத்துக்கும் காரணம் இவதான் லில்லி. உங்க அம்மா நடக்காத விஷயங்களா சொல்லி ஆசையை காமிச்சு அவ பாட்டுக்கு போயிட்டான். நீச்சல் தெரியாதவன் நடுக்கடல மாட்டினது மாதிரி நான் இங்க தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீயும் திரேசாவும் குழந்தையில இருந்தே சுமாரா தான் படிப்பீங்க. அதனால உங்க விஷயத்தில் அப்பாவுக்கு ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா லிசா அப்படி இல்லை. அப்பாவை ரொம்ப ஆசைப்பட வச்சுட்டா. ஆனா அவ என்ன ஏமாத்திட்டா. அப்பா என்ன இது? அங்க ஜானி மாமாக்கு எதுவும் தெரியாது. லிசா எங்கன்னு எங்க கிட்ட கேட்டப்போ நாங்க அவ தேவகி ஆண்டி வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டோம். நீங்க போய் சாப்பிடுங்க, நான் அப்புறம் வரேன். ம்.